நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வாய்ஸாக இந்த போஸ்டிங் அப்படின்றது எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைமு, எவ்வளோ கொஷின், இந்த மாதிரி நிறைய கொஷின் வந்து நமக்குள்ளே இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2025 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்ட தேதி வந்து 4/4/2025. ஓகேவா. இணையவழி விண்ணப்பம் துவங்கக்கூடிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா 7/4/2025. நீங்கள் இன்றைக்கே போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 7/4/2025 தான் நீங்கள் பண்ண முடியும். இணையவழி விண்ணப்பம், அதாவது விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான அந்த கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 3/5/2025. இணையவழி சமர்ப்பித்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் சமர்ப்பித்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா 13/5/2025 வரைக்கும் அதுக்கான அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா. இந்த எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய தேதி பாருங்கள், பொது விண்ணப்பதாரர் ஓப்பன் கோட்டாவுக்கும் சரி, துறை விண்ணப்பதாரர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் சரி 2 டேட் கொடுப்பாங்க. ஓகேவா. அந்த டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னர் அறிவிக்கப்படும், தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போது இணையவழி விண்ணப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் படிச்சுட்டு அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம எலிஜிபிளாக இல்லையான்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடணும். ஓகேவா. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்களோட எண்ணிக்கை 1299. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, ஓகேவா. ஒன்று சார்பாய்வாளர் தாலுக்கு, இன்னொன்று ஆயுதப்படை. தாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 933, ஆயுதப்படை வந்து பார்த்தீங்கன்னா 366. ஓகேவா. இதில் ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரித்து, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பற்றாக்குறை பணியிடங்கள் ஒரு 53, அது வந்து தனியாகவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிட வகுப்பினர் ஆண்களுக்கு 7, பெண்களுக்கு வந்து 3, மொத்தம் அது ஒரு 10. பழங்குடியினர் இருக்காங்களா, இது வந்து பின்னடை வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கால்ஃபரில் கூட எடுக்காமல் இருக்கலாம், அந்த பணியிடங்கள் வந்து இதில் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா. பின்னடை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பழங்குடியினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் 30, பெண்கள் வந்து 13, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 43. ஓகேவா. இது பாருங்கள், இதில் வந்து ஊதிய விகிதம் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பாருங்கள், நம்ம யூஜிசி இருக்குல்ல, அதால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு யூஜி, ஓகேவா, இளங்கலை பட்டம் பெற்றிருந்தால் போதும். இது எந்த முறையில் இருக்கணும் அப்படின்னா 10 + 2 + 3 ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோனா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10, 12, அதுக்கப்புறம் 3 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இளங்கலை பட்டம் யூஜி வந்து பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் டிகிரி எது பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஓகேவா. அடுத்து பாருங்கள், வயது வரம்பு. இதை நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தது. ஓகேவா. வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025. ஓகேவா. அன்னைக்கு டேட்டுக்குள்ளே அவங்க 20 வயது நிறைவுற்றவராகவும் 30 வயது நிறைவு பெறாதவராகவும் இருக்க வேண்டும். ஓகேவா. அதாவது 2/7/1995 அன்று அல்லதுக்கு பிறகு பிறந்தவர், 1/7/2025 அன்று அல்லதுக்கு முன்னர் பிறந்தவராக இருத்தல் வேண்டும். இது பாருங்கள், 1995னா 7ஆம் மாதம், இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 1/7/2005 பிறந்தவராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஜென்ரல் கோட்டாவில் 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. குறைந்தபட்ச வயது, அதிகபட்ச வயது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி வைஸாக பிரிக்கும் போது, ஓகேவா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி இருக்காங்க இல்லையா, பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வயது உச்ச வரம்பு 32 வருடங்களுங்க. ஓகேவா. ஆதி திராவிடர், அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வருடம். திருநங்கைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வருடம். ஓகேவா. அடுத்து பாருங்கள், இதில் இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்காங்களா, அதில் பிசிஎம், பிசி, எம்பிசி இவங்க 3 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 வருடங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 வருடங்கள். திருநங்கை வந்து பார்த்திங்கன்னா 35. ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து 37 வருடங்கள். ஓகேவா. அதே மாதிரி இந்த எக்ஸி ஆர்மி இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 வருடங்கள் வரைக்கும் இருக்குது. ஓகேவா, வயது உச்ச வரம்பு.
அதுக்கப்புறம் 20% துறை ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கிறாங்கல்ல, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 47 வருடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன அந்த ஆர்மிக்குள்ளே வரும் அப்படின்னா அசாம் ரைஃபிள்ஸ், ஏன்னா நிறைய வந்து ஆர்மிக்குள்ளே நிறைய அந்த ரெஜிமெண்ட்ஸ் வந்து இருக்குல்ல, நிறைய ரெஜிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் இப்போ அசாம் ரைஃபிள்ஸு, அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஐஎஸ்எஃப், சிஆர்எஃப், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே அதை கொடுத்துருக்காங்க தெளிவாக. இங்கே பாருங்கள், எப்படி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கோட்டா ஒரு 31%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி வந்து 26.5, ஓகேவா, இடஒதுக்கீடு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு 3.5, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 20%, அதாவது வந்து டிஎன்சி எம்பிசி, ஓகேவா. எஸ்சிக்கு வந்து 15%, அருந்ததியருக்கு வந்து 3% தனியாகவே பிரித்து கொடுத்துட்டாங்க, உள்ஒதுக்கீட்டில் தான் இருக்கும், ஓகேவா. எஸ்சிஏ எஸ்சியில் எஸ்சிஏ அப்படின்ட்டு அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 3% தனியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரித்து எங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 1%, ஓகேவா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று, இந்த நரிக்குறவன், குருவிக்காரன் வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலிருந்து பழங்குடியின வகுப்பினர் பட்டியலில் வந்து எஸ்டி பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க. அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஓ நம்பரோடு போட்டு ஆட் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த காலி பணியிடங்கள் எப்படி துறை ரீதியாக ஒதுக்கப்பட்டிருக்கு, அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பொது ஒதுக்கீட்டில் ஆண்கள் 419, பெண்கள் வந்து 179, தாலுக்கில் இருக்குல்ல அந்த தனி போஸ்டிங்க்கும் ஆயுதப்படையில் இருக்கு இல்லையா அந்த தனி போஸ்டிங்க்கும் ரெண்டுக்கும் பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மொத்த டோட்டல் வேக்கன்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது எப்படி நிரப்பப்படும் அப்படின்னா, மொத்த காலி பணியிடங்களில் துறை விண்ணப்பதாரர் 20, ஓகேவா, அந்த 20% போஸ்டிங் போக மீதி இருக்கக்கூடிய 80%, அந்த 80%ல் திரும்ப அந்த வாரிசுதாரர்களுக்கான 10%, அதுக்கப்புறம் 70%, அந்த 70%லேருந்து திரும்ப இந்த களப்பணியாளர்கள் வாரிசு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு 9%, அந்த அப்புறம் அமைச்சு பணியாளர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு 1%, அதாவது ஃபஸ்ட்டு வந்து 100% இருக்குங்க. 100%ல் மொத்த காலி பணியிடங்களில் துறை விண்ணப்பதாரர்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா 20 போயிடும், மீதி 80 இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் அந்த வாரிசுகளுக்கான ஒதுக்கீடு 10 இருக்குல்ல, அந்த 10ல் களப்பணியாளர் சார்ந்த வாரிசுகளுக்கு 9%, அமைச்சு பணி சார்ந்த வாரிசுதாரர்களுக்கு 1%, ஓகே. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க, ஓகேவா, நம்ம இந்த குரூப் 4 அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் போயிருப்பாங்கள்ல அவங்களுக்கும் டைரெக்டாக வந்து அந்த களப்பணியாளர்கள் அப்படின்னா டைரெக்டாக போலீஸ் இருப்பாங்கள்ல அவங்க ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து 9%, அது சேர்த்து தான் 10% கொடுத்துருக்காங்க. அது ரெண்டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனியாக பிரித்தே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மீதமுள்ள 80% காலி பணியிடங்களில் விளையாட்டுக்கான ஒதுக்கீடு வந்து ஒரு 10%, அதில் விளையாட்டு வீரர்களுக்கு 7%, மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு, ஓகேவா, அது ஒரு 3%. ஓகே, இதை அப்படியே பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த அந்த பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இதில் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இருக்குங்க இல்லையா, பிஎஸ்டிஎம் ஒரு 20%, ஓகேவா, அதுவும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், திருநங்கைகள் அவங்களுக்கான அந்த தகுதிகள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது டிபார்ட்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கோட்டாவாக இருந்தாலும் சரி, 100 மதிப்பெண், அதாவது 100 கொஷின் தமிழ் அது நடக்கும், ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40%, அதாவது 40 கொஷின் நீங்கள் ரைட்டாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணதாக அர்த்தம், ஓகேவா. அடுத்து முதன்மை தேர்வு இருக்கு இல்லைங்களா, அதில் 70 மதிப்பெண், ஓகேவா, கிட்டத்தட்ட 140 கொஷின் இருக்கும், ஒரு கொஷனுக்கு அரை மார்க், ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்க. பார்ட் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு 80, பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, ஓகேவா, ரீசனிங் பார்ட் ஒரு 60 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி துறை ஒதுக்கீட்டில் வந்து 85 கொஷின்ஸ் வந்து கேட்போம்
அதை 85 மதிப்பெண்ணுக்கு வந்து அங்கே நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ஒரு 15, நேர்முக தேர்வுக்கு ஒரு 10, சிறப்பு மதிப்பெண் ஒரு 5 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்கள்ல, என்சிசி இந்த மாதிரி, அதுக்கான அந்த சிறப்பு மதிப்பெண், நேர்முக தேர்வு ஓகேவா, இன்டர்வியூ வந்து ஒரு 10 மதிப்பெண், உடல் திறன் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15. யாருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல்லேருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு பாருங்கள். இதில் மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு 100 வினாக்கள் கொடுக்கப்படும். இத்தேர்வுக்கான கால அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி 40 நிமிடம். ஓகேவா? இதில் நீங்கள் கட்டாயம் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான், அதாவது குறைந்தபட்சம் 40 மதிப்பெண், அதாவது 40 கொஷின் வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அடுத்த மெயின் எக்ஸாமுக்கான விடைத்தாள் வந்து திருத்தப்படும். ஓகேவா? தமிழ் மொழி தகுதி தேர்வில் நீங்கள் பெற்ற மதிப்பெண் எந்த நிலையில் தற்காலிகமாக தேர்வு பட்டியல் தயாரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படாது. அது வந்து எலிஜிபிள் தான். ஓகேவா? அடுத்து முதன்மை தேர்வு பாருங்கள். முதன்மை தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதியாக 40 மதிப்பெண், அதாவது 80 கேள்விகளை கொண்டது ஜென்ரல் ஸ்டடீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகுதியாக, அதாவது பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா 30 மதிப்பெண் 60 கேள்விகளை கொண்டது. இது ரீசனிங். ஒவ்வொரு வினாவுக்கும் அரை மதிப்பெண் வழங்கப்படும். தேர்வு நேரம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம். ஓகேவா? ஓகே. விண்ணப்பதாரர்கள் முதன்மை எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் அது வந்து 25 மதிப்பெண் 35% வந்து பெற்றிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது அதே மாதிரி பாருங்கள் 1:5 தான் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உடல் உறுதி தேர்வு மற்றும் உடல் திறன் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விகிதத்தில் எடுப்பாங்க அப்படின்னா 1:5 அப்படின்ற விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதையும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க. இந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அப்போது அவங்க அந்த எக்ஸாமுடைய அந்த கட் ஆஃப்ஸ் வச்சு வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய ஆல் டிக்கெட் எப்படி வெளியிடப்படும் அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மீதி வந்து எப்படி ஃபிசிக்கல் நடக்கும் இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த ஹைட் எவ்வளோ இருக்கணும். இப்போ ஆண்கள் பார்த்திங்கன்னா 170 சென்டிமீட்டர், பெண்களுக்கு வந்து 159 சென்டிமீட்டர். இதே எஸ்சி எஸ்டினா 167 ஆண்களுக்கு. ஓகேவா? பெண்களுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் அந்த சலுகையோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெஸ்டோடைய அளவு குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர். இது சாதாரண நிலையில் 5% வந்து பார்த்திங்கன்னா மூச்சு உள்ளிழுக்கப்பட்ட நிலையில் இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, தமிழ் நோட்டிஃபிகேஷன், அது வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை எடுத்து படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் இந்த 1500 மீட்ரு ஓகேவா 7 நிமிடம் அல்லது அதற்கு குறைவாக ஓடி முடிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸாக இருந்தால் 400 மீட்டரு அவங்க 2 நிமிடம் 30 வினாடிகளில் அதை ஓடி முடிக்கணும். ஓகேவா? இதுவே எக்ஸ் ஆர்மிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 8 நிமிடம். ஓகேவா? அது வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கயிறு ஏறுறது. ஓகேவா? நமக்கு தெரியும் 5.0 மீட்டருக்கு குறைவாக ஏறணும். அதுக்கப்புறம் 5.0 மீட்டர் அல்லது அதுக்கு அதிகமாக ஏறினா 1 ஸ்டாரு, 6 மீட்டர் அதுக்கு அதிகமாக ஏறினா உங்களுக்கு 2 ஸ்டார் கொடுப்பாங்க. ஓகேவா? 5.0 மீட்டருக்கு குறைவாக ஏறினாவே நம்ம என்ன ஃபெயில்டு, ரிஜெக்ட் தான் அது. ஓகேவா? 5 மீட்டருக்கு மேலே போனால் தான் நமக்கு 1 ஸ்டார் 2 மதிப்பெண், 2 ஸ்டார் 5 மதிப்பெண், 6 மீட்டருக்கு மேலே போகணும். ஓகேவா? அதே மாதிரி நீளம் தாண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா 3.80 மீட்டர். ஓகேவா? உயரம் தாண்டுதல் 1.20 மீட்டர். இப்போ 3.80 மீட்ரு அது அதிகமாக தாண்டினா நீங்கள் 1 ஸ்டாரு, 4.50 மீட்டருக்கு அதிகமாக தாண்டினா உங்களுக்கு 2 ஸ்டார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி 100 மீட்டர் 400 மீட்ரு. ஓகேவா? இப்போது 400 மீட்டர் அப்படின்னா 80 வினாடிகள் கொடுக்கப்படும். ஓகேவா? இந்த 80 வினாடிகள் மற்றும் அதற்கு குறைவாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓகேவா உங்களுக்கு 1 ஸ்டாரு. 70 வினாடிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டார் கிடைக்கும். அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த டீட்டெயில் எல்லாம் தெளிவாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க.